கவிகள் என்பதை வாரி திரும்ப திரும்ப சொல்லுவார். எதுவுமே புதிதாக கிடையாது, சொல்லிக்கொண்டே போகலாம். நிறைய உதாரணங்கள் நேரமில்லை. ஆக எந்த விதத்தை நீங்கள் பார்த்தாலும் வாரி நிறைய பாடல்களை எழுதினார். இந்தியாவிலேயே உலகத்திலேயே அதிகமான திரையிசை பாடல்களை எழுதியவர் வாரினார். ஆனால் அவர் ஒரு தமிழ் கடவுள் என்று ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார், கந்த புராணத்தை. அதனை எழுதிய செல்வ கணபதி சொல்லுவார், இதுவரையிலும் திரைக்கவிஞராக இருந்த வாரி அவதார புருஷனையும் பாண்டவர் பூமியையும் இப்படி தமிழ் கடவுளையும் எழுதிய பிறகு அருட்கவிஞராக மாறிவிட்டார். திரைக்கவிஞராக இருந்த வாரி அருட்கவிஞராக மாறிவிட்டார். ஆக அருட்கவிஞர்கள் என்பவர்கள் தான் நிலைப்பார்கள். இதுவரையிலும் மருதகாசி கண்ணதாசன் வரிசையில் இருந்த வாரி இப்பொழுது நக்கீரர் அருணகிரிநாதர் என்று வேறு வரிசைக்கு போய்விட்டார். அதுதான் நிலையான வரிசை என்று செல்வ கணபதி அவர்கள் இந்த புத்தகத்திற்கு எழுதிய அணிமுறைகளை கொடுத்திருப்பார். அதெல்லாம் நினைத்து பாருங்கள். அப்பர் சுந்தரரும் மாணிக்க வாசகரும் எழுதிய மரபு கவிதை கோவில்களில் இருக்கின்றன. ஆனால் புது கவிதைகளுக்கும் திரையிசை பாடல்களுக்கும் கோவில்களில் அனுமதியே கிடையாது. அதுதான் உண்மை. ஆக நாம் புனிதமாக நினைக்கக்கூடிய அந்த இடத்திலே வைத்து கொண்டாடப்படுபவை மரபு கவிகள் தான் என்பதால் எப்பொழுதும் மரபு கவிகள் தான் நினைக்கும். அது மட்டுமல்ல, அவர் சொன்னார், தாய் இல்லாமல் நான் இல்லை என்கிற பாடல் எனக்கு தெரியும். தாய் இல்லாமல் நான் இல்லை என்கிற பாடல் நான் ரசிப்பேன். என்னுடைய மகன் அம்மா என்று அழைக்காத உயிரில்லை என்கிற பாடலை தான் அவன் ரசிக்கிறான். என்னுடைய அடுத்த வருகிற தலைமுறை வேறு பாடல் இருக்கிறது. காலையில் எழுந்தது உடன் வணக்கம் தேவதை அம்மா என்று. காலந்தோறும் ரசனை மாறிக்கொண்டே வருகிற பொழுது திரைப்பட பாடல்கள் மறந்து போய்விடுகின்றன. ஆனால் மரபு கவிகள் அப்படி இல்லை. எத்தனை தலைமுறை வந்தாலும் அப்பருடைய பாடலையும் சம்பந்தருடைய பாடலையும் சுந்தரருடைய பாடலையும் திருக்குறளை எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் நாம் ரசிக்க முடியும், நிலையில் வைத்துக் கொள்ள முடியும் என்பதால் நெஞ்சிருக்கிற வரை நிலையில் இருப்பவை மரபு கவிதைகளால் என்று நாம் சொல்லி இதை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.